அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். ஈத் மினி விலாக் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ஈத் முபாரக். பெருநாளைக்கு சமைக்கிறதுக்காக கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்க வேண்டியது இருந்தது. அது எல்லாத்தையுமே போய் வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லா பெருநாளைக்குமே கோழியப்பம், இடியப்பம் இந்த மாதிரி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இந்த தாட்டி பரோட்டா செய்ய சொல்லியிருந்தேன் என் ஹஸ்பண்ட் கிட்ட. பெருநாள் அன்னைக்குன்னு பயங்கரமாக வேலை இருக்கும். ஆனாலும் நம்மளால மருதாணி வைக்காமல் இருக்கவே முடியாது. எனக்குமே மருதாணி ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி எனக்கு இலை மருதாணி அரைச்சி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். கையில் கொஞ்சம் டிசைன்லாம் பண்ணிவிட்டு நானுமே மெஹந்தி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கைக்கு நான் வச்சுக்கிட்டேன், ஒரு கைக்கு என் ஹஸ்பண்ட் தான் வச்சு விட்டாங்க. மருதாணி உங்களுக்கு டக்குன்னு சிவக்கணும் அப்படின்னா நீங்கள் கிராம்பு அப்படி இல்லைன்னா புளி, தேயிலை இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணலாம். டக்குன்னு சிவந்துடும். 1 hour மருதாணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா பரோட்டா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அதுக்காக அதுக்குள்ளே வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப வருஷமே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். வீட்டில் பரோட்டா போட்டு பரோட்டா சைட்லாம் நான் போக மாட்டேன். பரோட்டா, பிரியாணி இந்த மாதிரி இதெல்லாம் என் ஹஸ்பண்ட் தான் பார்த்துப்பாங்க. ஏதாவது வெரைட்டியாக நான் பிரியாணி செய்கிறேன் அப்படின்னா மட்டும்தான் நான் செய்வேன். ஒரிஜினல் பனங்கருப்பட்டி வச்சு இந்த தாட்டி வட்டலப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வட்டலப்பத்துக்கும் ரெடி பண்ணிட்டேன். நைட்டு விடிய தூங்கவே இல்லை. எல்லா வேலையுமே நைட்டே முடிச்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே நம்ம வேலையை முடித்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு காலையில் தொழுக போகிறதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக நானுமே டக்கு டக்குன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பரோட்டாக்கு இந்த தாட்டி நாட்டுக்கோழி குழம்பு, அப்புறம் மட்டன் ஒயிட் குருமா செஞ்சுருந்தேன். மட்டன் ஒயிட் குருமா எல்லாத்துக்கூடையுமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன் கிளியராக. 5 மணிக்குள்ளே வேலை எல்லாத்தையுமே முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 8 மணிக்கெலாம் தொழுக ஸ்டார்ட்டு. அதுக்கு 7:30 மணிக்கு நம்ம போனால் தான் நம்மளுக்கு இடமே கிடைக்கும். கருப்பட்டி வட்டலப்பமுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரெடியாகி தொழுவ கிளம்ப வேண்டியது தான். எல்லாருமே 7:30க்கெல்லாம் தொழுகை கிளம்பிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் தொழுகையுமே நல்லபடியாக முடிஞ்சுது. காலையில் நாங்கள் தொழுகை கிளம்பையில் எங்களுக்கு கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பயங்கரமாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போய் பரோட்டாவை மட்டும் சுட்டெடுக்கிற வேலை இருந்தது. அதையுமே சுட்டெடுத்துட்டு நாட்டுக்கோழி குழம்பு, அதுக்கப்புறம் மட்டன் ஒயிட் குருமா, கருப்பட்டி வட்டலப்பம், பெருநாள் பசியாரம் இது எல்லாமே தான். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெருநாளுக்கு என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.